வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக 66 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வழங்க கோரி அதிமுக, பாமக மற்றும் பாஜக சார்பில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த மனுக்கள் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிதாக பாஜக தரப்பில் புதிய மனு ஒன்று கடந்த முறை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களுக்கும் பதிலளிப்பதற்காக வழக்கின் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வுதான் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தற்போது இன்றைய தினம் நியமிக்கப்பட்டு அவர் பதவி பிரமாணம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக கூடிய மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய டி கிருஷ்ணகுமார் தான் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதியாக வகித்து வருகிறார். அவர் அந்த வழக்குகளை தற்போது விசாரித்து வருகிறார். கள்ளக்குறிச்சி தொடர்பான அந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஸ்வரன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தனிப்பட்ட ஏற்கனவே கூறியது போல தமிழக தரப்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. புதிய மனுக்களுக்கும் பதில் மனுவானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. தனிப்பட்ட சில காரணங்களுக்காக வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். போனபிரியா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.